நிறைய பதவி தலைவர் காலியாக இருக்குது. அது பொருத்தமான ஒரு தலைவரை பொருத்தமான தலைவர் போடப்படும். இன்னும் நிறைய பொறுப்புகள் காலியாக இருக்குது. அதெல்லாம் நேரம் பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுற போறீங்க ஐயா. இப்போ மாவட்ட செயலெல்லாம் நியமனம் பண்ணிடுவீங்க. பாமக பொதுக்குழு செயற்குழு கூட்ட முடிவு செஞ்சீங்களா? நம்ம அதெல்லாம் செய்வோம். அதெல்லாம் முறையாக செய்வோம். இப்போ இங்கே எவ்வளோ கூட்டம் வருது உங்களுக்கு? நீங்களே பார்க்குறீங்க இல்லையா? எவ்வளோ கூட்டம் வருது. பார்ப்பதற்கு யார் வேணும்னாலும் இங்கே வரலாம். யார் வேணும்னாலும் இங்கே வரலாம். பர்மிஷன் இது முன் அனுமதி தேவையில்லை. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50, அதிகபட்சமாக அது போயிட்டே இருக்கும். 100, 200, 300, 400, 500 இப்படி. இன்னொன்று, நான் நேரடியாக இந்த ஃபோனில் ஆன்லைனில் பேசக்கூடிய எந்த ஃபோன் வந்தால், அதனால் மக்களோடு மக்களாக மக்களை நான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, தெய்வம் குலதெய்வம் கடவுளாதுன்னு சொன்னாலும் கூட அந்த மக்களை நான் தெய்வமாக நான் நேசிக்கிறேன். அவர்களை நான் பேசும்போது 100 ஆண்டு வாழ்க, 10 ஆண்டு வாழ்க, நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ்க என்று நான் வாழ்த்து செய்து, ஐயா என்ன வாழ்த்துங்க, இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள்னு சொல்லும்போது அப்படி தான் நான் சொல்லுகிறேன். எங்களுடைய இந்த தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிட்டவர் இது சொல்லுது, ஐயா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஐயா, யாரும் அதை சொல்லிக் கொடுக்கல. என்னுடைய பேர், இதுக்கு பேர் நான் தான் வச்சேன், செம்மலர்னு பேர் வச்சேன். என்ன சொன்னீங்க? சொல்லு ஐயாட்ட என்ன சொல்லுங்க. ஐயா, நான் டிவியில் நியூஸ் பார்க்குறப்ப நீங்கள் கண்கலங்கிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப அழகையாக வந்துச்சு ஐயா. நியூஸில் நீங்கள் கண்கலங்கிறத பார்க்கும்போது எனக்கு அழகாக வந்துடுது ஐயான்னு சொல்லுது. சொன்னீங்க ஐயா, தைரியமாக என்ன சொன்னீங்க? நீ என்ன சொன்னீங்க? சொன்னீங்க நான் இருக்கேன் அவரு. சரி, ஆரம்பித்த கட்சி தனி ஒரு மனிதனாக சுயம்போன்னு சொல்லுவாங்க. தனி ஒரு மனிதனாக 96,000 கிராமங்களுக்கு சென்று இரவு பகலாக சென்று நான் பட்ட பாடு சொல்லி மாறாது. இவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். ஆனாலும் இந்த மக்களுக்காக, நம்ம வன்னிய சமுதாய மக்களுக்காக, அது அல்லாமல் எல்லா 324 சமுதாயங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சமுதாயங்களுக்கும் நான் பாடுபட்டு வருகிறேன். நான் முகநூலில் அல்லது ட்விட்டரில் நான் தொடர்ந்து போடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த என்ன அறிக்கைகளும் எல்லா சமுதாயத்துக்கும் பொருத்தமான அறிக்கைகள் தான். இந்த மாதிரி யாரும் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் இதை உங்களுக்கு சொல்லுறேன். அவருடைய செயல்பாடுகள் இந்த மாநாட்டுக்கு பிறகு ரொம்ப மோசமாக போயிட்டு. அதனால் இது நான் மீண்டும் சொல்லுகிறேன். ஆனால் அவரே பல முறை சொல்லியிருக்காரு, இங்கே வரும்போதெல்லாம் நான் எத்தனை நாளைக்கு போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொல்லும்போது, நீங்கள் 100 ஆண்டு இருப்பீங்க, 100 ஆண்டுங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாயால் மாரில் முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால் குத்திட்டுருக்கோம். அப்படிப்பட்ட வேதனை. தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா அவரை நினைக்கும் போதெல்லாம் இது ஏற்படுகிறது. அதெல்லாம் போயிடுது. அதனால் ஆனால் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அடாத செயல்.
நேற்றுக்கு சொல்லும்போது சொன்னேன், தசரத சக்கரவர்த்தி நீங்கள்லாம் ராமாயணம் படிச்சிருப்பீங்க, கம்பராமாயணம் எந்த ராமாயணம் படிச்சிருப்பீங்க. அதில் தசரத சக்கரவர்த்தி சொல்கிறார், ராமருக்கு ஆணை எடுக்கிறார், நீ 14 வருடம் கானகம் செல்ல வேண்டும், வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய முகத்தை, ராமனுடைய முகத்தை வர்ணிக்கிறார் கம்பர். அன்றலர்ந்த தாமரை போல், அன்றலர்ந்த தாமரை போல், அன்று பூத்த தாமரை மலர் போல அவ்வளோ அழகாக இருக்குதான் ராமனுடைய முகம். 14 வருஷம் 14 வருஷம் கானகம் செல்கிறார். ஆனால் நாம் என்ன இங்கே சொல்கிறோம், நீ செயல் தலைவராக இரு. என்ன சொல்லணும், எல்லா நிருபர்களையும் கூட்டி நான் செயல் தலைவராக ஐயா எனக்கு உத்தரவு போட்டிருக்கார், செயல் தலைவராக இருந்தாலும் இல்லை அதுவும் இல்லைனாலும் நான் ஒரு தொண்டனாக, சராசரி தொண்டனாக நான் இருந்து ஐயா எடுக்கின்ற கட்டளையை நான் செய்வேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும், என் மனசு எப்படி இருக்கும் இல்லையா? அதனால்தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, நேற்று சொன்னேன், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்படி சொன்னோம்னா அதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய் அப்படி. இது இப்போ இன்று நேற்று ஏற்பட்ட வார்த்தைகள் அல்ல, பழமொழி அல்ல, பழைய 2026 அப்புறம் 26 வரையும் நீங்கள் தான் தலைவராக தொடருவீங்க ஐயா. அது வரையும் நீங்கள் தான் இருப்பீங்க, இல்லை அதுக்கப்புறமா நீங்கள் தான் இருப்பீங்களா? நேற்று இந்த தேர்தலுக்கு பின் வேணால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தலைவர் பதவியை. ஆனால் நடக்கிறத பார்க்கும்பொழுது, அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என் மூச்சு காற்று அடங்குற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன். அதனால் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு நல்ல தந்தையாக, வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்ற, மாநாட்டின் போதும் மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்ற செயல்களை பார்க்கும்பொழுது எனக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த கட்சியை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் எனக்கு வருகிற ஆதரவு, நேற்று இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு 199% பேர் ஏன் அப்படி சொன்னார் ஐயா, ஏன் அப்படி சொன்னார், சொல்லக்கூடாது, கடைசி வரைக்கும் ஐயா அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றது 199%. அந்த 1% அவங்க குடும்பத்துக்கு விட்டேன் அப்படி சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி தவறு கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள். அதனால் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன், என்னுடைய மூச்சு காற்று நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன். ஆனால் அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன். ஆனால் அதை காப்பாற்ற முடியவில்லை. ஏனால் வெளித்தெழுமலை பொன்னுசாமி இன்னும் பலருக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கும்பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியாக இல்லாத நிலையில் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் எல்லாம் வற்புறுத்தியதன் பேரில் அந்த பொறுப்பை, அதாவது அமைச்சர் பொறுப்பை 35 வயசில் சுகாதார அமைச்சராக அவரை நியமிக்கும். வருஷத்துலேயே என்னால் தாக்க பிடிக்க முடியல, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னபோது
தினம் தினம் பேசி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு தினம் தினம் பேசி அவரை சமாதானப்படுத்தினேன். அதன் பிறகு 2.5 வருஷம் நல்லா செய்தார். உலக அளவில் நல்ல விருதுகள்லாம் வாங்கினார். ஆனாலும் இப்போ தந்தைகிட்ட விருது வாங்கணும் இல்லையா? தந்தைகிட்ட ஒரு தந்தையை மதிக்கணும், தந்தை தாயை மதிக்கணும். அது சொன்னாலே அவர் கோபம் வருது. அதான் செலப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ் when they are alive or with you. அதாவது தந்தை தாயை மதிக்கணும், அவங்க சொல்படி கேட்கணும், தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கேன், நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றார். எப்படி மகிழ்ச்சியாக வச்சுருப்பார்? மைக்கை தூக்கி அடிக்கிறவர், பாட்டிலை தூக்கி தாயை அடிக்கிறவர், இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவா? தருமபுரி சேலம் போகும்போது நான் போகும்போது மைக் வச்சு பேசக்கூடாது, 200 பேருக்கு மேலே கூடக்கூடாது. என்னை பார்க்கணுன்னா